அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். இன்று நம்மிடம் இருக்கும் செல்வம், ஆரோக்கியம், அழகு இவை அனைத்தும் நாளை நம்மை விட்டு போய்விட்டால், அல்லது இவை அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தேர்வு, டெஸ்ட் என்றால், இன்று டீன் டிஸ்கவரியில் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன ஒரு அதிசயமான வரலாற்றை பார்க்கப் போகிறோம். இது 3 மனிதர்களுக்கு வைக்கப்பட்ட மாபெரும் சோதனை. ஆதாரம் சஹீஹ் புகாரி 3465 மற்றும் சஹீஹ் முஸ்லிம் 2964. பனி இஸ்ரேல் சமூகத்தில் 3 பேர் இருந்தனர். ஒருவருக்கு உடல் முழுவதும் வெண்குஷ்ட நோய், மற்றொருவர் வழுக்கை தலையர், மூன்றாமவர் பார்வையற்றவர். இவர்களை சோதிக்க அல்லாஹ் ஒரு வானவரை மனித உருவில் அனுப்பினான். முதலில் அந்த வானவர் குஷ்டநோயாளியிடம் சென்று, உனக்கு என்ன வேண்டும் எனக் கேட்டார். அவர், நல்ல நிறமும் அழகான தோரும் வேண்டும் என்றார். வானவர் தடவிக் கொடுத்ததும் நோய் நீங்கியது. அவருக்கு ஒரு சினை ஒட்டகம் வழங்கப்பட்டது. அடுத்து வழுக்கை தலையருக்கு அழகான முடியும் ஒரு சினை மாடும் வழங்கப்பட்டது. இறுதியாக பார்வையற்றவருக்கு பார்வையும் ஒரு சினை ஆடும் வழங்கப்பட்டது. அல்லாஹ் இதில் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று கூறி வானவர் மறைந்தார். ஆண்டுகள் கடந்தன. அந்த ஒட்டகம், மாடு மற்றும் ஆடுகள் மந்தை மந்தையாக பெருகின. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் கால்நடைகளால் நிறைந்தது. வறுமையில் வாடிய அந்த மூவரும் இப்போது பெரும் செல்வந்தர்களானார்கள். ஆனால் அவர்கள் அந்த பழைய கஷ்டங்களை நினைவில் வைத்திருக்கிறார்களா? அல்லாஹ் இப்போது அவர்களை சோதிக்க தீர்மானித்தான். அதே வானவர் மீண்டும் பழைய ஏழை உருவில் அவர்களிடம் சென்றார். முன்னாள் குஷ்டநோயாளியிடம் சென்று, நாம் ஒரு ஏழை பயணி, எனக்கு ஒரு ஒட்டகம் தாருங்கள் என்றார். ஆனால் அவர், எனக்கு நிறைய கடமைகள் உள்ளன என விரட்டினார். நீ குஷ்டநோயாளி இல்லையா என கேட்டதற்கு, இல்லை, இது என் பரம்பரைச் சொத்து என பொய் சொன்னார். வழுக்கை தலையரும் அப்படியே செய்தார். ஆனால் பார்வையற்றவர் சொன்னார், நிச்சயமாக நான் பார்வையற்றவனாக இருந்தேன். அல்லாஹ்தான் எனக்கு பார்வையை தந்தான். உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள். அல்லாஹுவுக்காக எதை எடுத்தாலும் நான் தடுக்க மாட்டேன். வானவர் சொன்னார், உன் செல்வம் உன்னிடமே இருக்கட்டும். நீங்கள் மூவரும் சோதிக்கப்பட்டீர்கள். உன் மீது அல்லாஹ் திருப்தி அடைந்தான். இருவர் மீது கோபம் கொண்டான். நண்பர்களே, நம்மிடம் இருக்கும் ஆரோக்கியமோ அல்லது செல்வமோ நமது திறமையால் வந்ததல்ல. அது அல்லாஹ்வின் அருட்கொடை. அந்த அருட்கொடையில் பிறருக்கு பங்கு கொடுப்பதில்தான் நம் வெற்றி இருக்கிறது. இந்த ஹதீஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் டீன் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஒரு அழகான ஹதீஸில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.